உரப்பு இல்லாம ஒரு நான்வெஜ் சாப்பிட்டா இருக்கும். கண்டிப்பா சாப்பிட முடியாது. கறியவே நாங்க வடை சுடுவோம், கறியவே நாங்க அடை போடுவோம். ஆட்டோமேட்டிக்கா உடம்புல ஆட் ஆகி போயும்ல. ஹலோ மக்களே, அப்படி நாங்க கறி வடை சாப்பிட வந்த இடம் தான் ஆசாத் பிரியாணி. இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸாக்ட் லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கறி வடை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் சாப்பிட்டது இல்ல. கறி வடையோடு சேர்த்து நாங்க என்ன சாப்பிட்டோம்னு சொல்லி தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி சாப்பிடணும், அதுக்கான தரமான ஸ்பாட் தான் இது. பிரியாணியோட கலர் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு. சிக்கன் பீஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஏன்னா ஒரு சில இடத்துல இன்னும் கொஞ்சம் பெரிய பீஸ் வைப்பாங்க, இல்ல 2 பீஸ் வைப்பாங்க. இங்க ஒரே ஒரு பீஸ் தான் வச்சிருந்தாங்க. கூடவே கேசரி வச்சிருந்தாங்க. கேசரி டேஸ்ட் ஓகேவா இருந்துச்சு. பட் 100 ரூபாய்க்கு இது ஒரு ஒர்த்ஃபுல்லான பிரியாணி. நல்ல குவான்டிட்டி நிறைய இருந்துச்சு. போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருந்தா போன்லெஸ் சிக்கன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 70 ருபீஸ்க்கு செம்ம ஒர்த்ஃபுல்லான போன்லெஸ் சிக்கன். டேஸ்ட்டுமே சூப்பரா இருந்துச்சு. பீசஸுமே நல்லா சாஃப்டா இருந்துச்சு. 2 வகை கிரேவி கொடுக்குறாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சாப்பிட்றதுக்கு இது ஒரு தரமான ஸ்பாட் தான். நெக்ஸ்ட் நாங்க வாங்கியிருந்தது தான் பீஃப் கறி வடை. எனக்கு டேஸ்ட் வைஸ் கலர் வைஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், அதனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்க நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.